ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற லெவல்ஸ் 9625 இந்த லெவல்ஸ் தான். டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த லெவல் பார்த்திங்கன்னா 9:25க்கு சரியாக உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேர்ந்துடும். டெய்லி எங்கே வாங்கிறது எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் மார்க்கெட்டில் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அதுக்கு தான் நாங்கள் காலையிலேயே பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த ஸ்டாக்ஸ் 20 ஸ்டாக்ஸ் கொடுத்துருவோம். எங்கே வாங்கிறது எங்கே விற்கிறது, அதோட சப்போர்ட் லெவல் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கே, வாங்கணுன்னா எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும்னு முதலே சொல்லி கொடுத்துருவோம். அதனால் ட்ரேடர்ஸ் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்திங்கன்னா ஷிவரிங் ஏற்படும், உங்களுக்கு மார்க்கெட்டில் டென்ஷன் இருக்கும். இப்போ இந்த டென்ஷனெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா கையில் எங்களோட 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு தான் இந்த லெவல்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் ட்ரேடர்ஸ் பயப்படாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல், தெளிவாக பொசிஷன் எங்கே எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற லெவலில் கரெக்டாக பின் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் டெய்லியுமே 100% ரிட்டர்ன்ஸு கன்ஃபார்மாக எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடர் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிற காலையிலேயே தரும். எந்த ஒரு கம்பெனியும் காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்தில் லெவல் தர மாட்டாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரேடு ஓடின பிறகு எங்கேயாவது கீழே போகட்டும் இல்லை எங்கேயாவது வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி கால்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்லி 5 மினிட்ஸில் உங்கள் கைக்கு இந்த லெவல்ஸ் வந்துடும். அதனால் 20 ஸ்டாக்ஸில் ஒரு 10 to 12 ஸ்டாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 18 ஸ்டாக்ஸ் கூட எக்ஸிக்யூட் ஆகும் மேக்ஸிமம். சில நாள் 10 ஸ்டாக்ஸ் ஆகும், சில நாள் 14 ஸ்டாக்ஸ் ஆகும். அதனால் பயப்பட தேவையில்லை. எது எக்ஸிக்யூட் ஆகுதோ அது ப்ராஃபிட்டில் தான் முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. ஒரு 5 நிமிஷம் இது எப்படி பார்க்கணும், எப்படி போனால் பை எடுக்கணும், எப்படி செல் எடுக்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டா அவ்வளோதான். நீங்கள் அதையே கேட்ச் பண்ணிக்கலாம். டெய்லியுமே அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி வேறு மெத்தட்ஸே யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ரெகுலராக நாங்கள் ஸ்டாக்ஸ் நிறையெல்லாம் மாற்றவும் மாட்டோம். 20 ஸ்டாக்ஸ் ரெகுலர்னால் அதில் ஏதோ 1 or 2 ஸ்டாக்ஸ் சேஞ்சஸ் வரலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு சின்ன ட்ரேடர்னால கூட நம்ம லெவலை யூஸ் பண்ணி ஹெவியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். பெரிய ட்ரேடரும் பார்த்திங்கன்னா ஹெவியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இங்கே நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். சில கம்பெனி ஜாக்பாட் கால்ஸ் ஒருத்தருக்கு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியும் லெவல்ஸு செக்ரிகேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த வேலையே கிடையாது. காலையில் கொடுத்துருவோம். உங்கள் பணம் எவ்வளோ இருக்குதோ மார்க்கெட்டில் நீங்கள் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். சில கிளைண்ட்டு மார்க்கெட்டில் ஒரு 20,000 50,000 வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சில கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் 1 கோடி வச்சு கூட ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே லெவல் தான். குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறவங்க ஒரு 10 ஸ்டாக்கு வாங்கிக்கலாம். நிறையா இருக்கிறவங்க குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். 100 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். அதனால் லெவல்ஸ் ஒன்று தான். ஸோ கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.